Hello friends, welcome to our channel ஓமை தகவல். நம்ம பாத்தீங்கன்னா ஃப்ளாரிடால மயாமில தான் நம்மளோட வெக்கேஷன்ல இருக்கோம். செம்மையா ஃபன்ஃபுல்லா போயிட்டு இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் டே விடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம தங்கியிருக்க ஹோட்டல்ல இருந்து நம்ம எல்லாமே வந்து செக் அவுட் பண்ணி முடிச்சாச்சு. எல்லா ப்ரொசீஜரும் முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து இங்க இருந்து ஒரு குட்டி ரோட் ட்ரிப் தான் நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்க வெக்கேஷன் வந்த இடத்துல ஒரு குட்டி ரோட் ட்ரிப் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்னி ஹோல் டேவோட பிளானே. ஸோ இங்க மயாமி சிட்டிலேருந்து இப்போ நம்ம கிளம்பியாச்சு. எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா கீ வெஸ்ட் அப்படிங்கிற ஒரு சதர்ன் மோஸ்ட் டிப் ஆஃப் யூஎஸ்ஏ அந்த ஒரு பாயிண்ட்டை போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு தாங்க ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இங்கே மயாமிலேருந்து கீ வெஸ்ட் அப்படிங்கிற அந்த ஸ்பாட் போய் ரீச் ஆகிறதுக்கு டெஃபினட்டாக நமக்கு ஒரு 4 to 4.5 hours ஆயிருங்க, டிபெண்டிங் ஆன் த டிராஃபிக். ஏன்னா போக வந்து நமக்கு டிராஃபிக் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. பட் எனிவேஸ் வந்து நம்ம இன்னைக்கு டேவை வந்து சீக்கிரமாகவே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ மார்னிங் டைம் வந்து இப்போ எக்ஸாக்டாக 8 o'clock தான் ஆகுது. இன்னைக்கு ஹோல் டே பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய டைட் பிளான்ஸ் இருக்குது. அதனால தான் வந்து பிளான் பண்ண மாதிரியே கரெக்டாக 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடணும்னு சீக்கிரமாகவே காலையில் எல்லாம் ஏஞ்சி குளிச்சிட்டோம். ஆத்விக் அதனால தான் லைட்டாக தூக்க கலக்கத்துலேயே அப்படியே வர மாதிரி இருக்குது. இங்கே வந்ததுலேருந்தே இந்த சிட்டியோட பியூட்டி பார்த்து எனக்கு அவ்வளோ வியப்பாக இருக்குது. உண்மையிலேயே என்ன சொல்கிறது, ஒரு பீச் டெஸ்டினேஷன்னா பக்காவான ஒரு பீச் ஸ்பாட் இது மயாமி. ஸோ எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறனால அவ்வளோ தூரம் ரசித்து பார்த்துட்ருக்கோம். அந்த கோஸ்டல் ஏரியாஸாக இருக்கட்டும், இங்கே இருக்க ரெஸ்டாரண்ட்ஸு, ஒரு மாதிரி அந்த வைபே வந்து பயங்கர டிஃப்ரெண்ட்டாக சூப்பர்பாக இருக்குது. இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour டிரைவ் பண்ணி முடிச்சாச்சுங்க. இப்போ ஒரு குட்டி பிரேக் எடுக்கலான்ட்டு தான் இறங்கியிருக்கோம். பேசிக்லி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்ட்டு. ஏன்னா காலையில் 8 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணும்போது எதுவுமே நாங்கள் சாப்பிடாம அப்படியே ஏறி வந்துட்டே தான் இருக்கோம் அந்த வேல. ஸோ இங்கே பர்கர் கிங்கில் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து இந்த ஹேஷ் ப்ரௌன்ஸு, எக் அண்ட் சீஸ் சாண்ட்விச் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து கிடைக்கும். இது வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் செயின் ரெஸ்டாரண்ட் தான். ஸோ அதே தான் இப்போ நாங்களும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். என்னென்னா இவங்களோட ஹேஷ் ப்ரௌன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காயின் சைஸில் வந்து குட்டி குட்டியாக மினி சைஸில் இருக்கும். ஸோ பார்க்கவும் செம க்யூட்டாக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். ஏன்னா கிறிஸ்பியாக இருக்கனால ஏதாவது கெச்சப் அந்த மாதிரி சைட்ஸில் தொட்டு சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் இது வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் தாங்க வாங்கியிருக்கோம். ஏன்னா ஆத்விக் வந்து ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ரொம்பவே பிடிக்கும். பட் இங்கே பர்கர் கிங்கில் எப்படின்னா வந்து ஃபுல்லாகவே வந்து டீப் ஃப்ரை பண்ணி கொடுக்குறாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் பயங்கர கிறிஸ்பியாக இருக்குது. சைட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிரப் மாதிரி இருக்குது. ஸோ அதில் வந்து டிப் பண்ணி சாப்பிட்லாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக் அண்ட் சீஸ் க்ரோசான் வாங்கியிருக்கேன். ப்ளஸ் என் ஹஸ்பண்ட் வந்து எக் அண்ட் சீஸ் பிஸ்கெட் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ பேசிக்லி இங்கே யூஎஸில் நம்ம ரோட் ட்ரிப் போகிறோன்னா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் நம்ம யூஸ்வலாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம ஊரில் நம்ம ரோட் ட்ரிப்லாம் போகிறோன்னா சூப்பர்பாக இட்லி, சாம்பார், பொங்கல் அப்படின்ட்டு பயங்கரமாக சாப்பிட்லாம். அதுவும் நமக்கு ஃபேவரட்டான ரெஸ்டாரண்ட்ஸ் நிறையா இருக்கும், A2B, சங்கீதா அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி நம்மளோட ஒத்தென்டிக் டிஃபன் ஐட்டம்ஸ் வந்து மார்னிங் சாப்பிட்டுட்டு ஒரு குட்டியாக ஃபில்டர் காஃபி சாப்பிட்றது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து மோஸ்ட்லி இங்கே நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்லாம் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. ஸோ இப்போ அடுத்ததாக வந்து எகெயின் நம்ம ரோட் ட்ரிப்பை கண்டினியூ பண்ணி தான் போயிட்டுருக்கோம். பட் இந்த தடவை ஒரு குட்டி வித்தியாசம் என்ன அப்படின்னா, நான் ட்ரைவ் பண்ணுறேன். ஏன்னா வந்து எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தே ஆகணும் அப்படின்றதுக்காகவே பர்பஸாக நான் ட்ரைவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி காரை வாங்கிட்டேன். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் வர நம்ம ட்ராவல் பண்ண போகிற ரோடு எல்லாமே வந்து நாட் ஜஸ்ட் ரோடு, அதாவது லேண்டில் இருக்க போதில்லை, எல்லாமே கடல் மேலே இருக்க ரோடில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ நிறைய பிரிட்ஜஸ் வந்து க்ராஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸு தான் வந்து இந்த ரோட் ட்ரிப்போட ஹைலைட்டுன்னு கூட சொல்லலாம். ஸோ இங்கே யூஎஸில் ஃப்ளாரிடா ஸ்டேட்டோட வெஸ்ட் சைடு எக்ஸ்டென்ஷனில் பார்த்திங்கன்னா நிறைய குட்டி குட்டி ஐலாண்ட்ஸ் ஒரு மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ அந்த எக்ஸாக்டாக லாஸ்ட் ஐலாண்ட் வரைக்கும் தான் இப்போ நம்ம போய் பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு ஐலாண்டும் நம்ம ஹாப் ஆகி போகிறது தான் இந்த ஒவ்வொரு பிரிட்ஜை வந்து க்ராஸ் பண்ணி போகிற மாதிரி. இப்போ பார்த்திங்கன்னா நடுவில் கொஞ்சம் லேண்ட் சர்ஃபேஸ் வரும், ஏன்னா ஐலாண்ட் மேலே ட்ராவல் பண்ணுறோம். அடுத்த ஐலாண்டுக்கு போகிறதுக்கு திருப்பி கடல் மேலே ஒரு பிரிட்ஜ் போகணும். ஸோ இந்த மாதிரி மாறி போயிட்டே இருக்கிறனால தான் இந்த ரோட் ட்ரிப் வந்து ஆக்சுவலாக ஒரு ரோட் ட்ரிப் அப்படிங்கிறதோட ரோட் கம் சீ ட்ரிப் அப்படின்னு கூட சொல்லலாம். இங்க பாரு நிறைய கீஸ் வந்து இருக்கு பாரு, ஃபேட் டீர் கீ, இந்த மாதிரி வந்து நிறைய கீ இருக்கு. ஸோ கீ அப்படின்னா என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஸோ கீ அப்படின்னா இட்ஸ் அ லோ லையிங் ஐலாண்ட். நம்ம அப்படியே கூகுளில் பார்ப்போமே என்னன்ட்டு.
So a key is a small elevation island above a coral reef. So almost வந்து 800 islands இருக்கு இங்க Florida Keysல. So இது one of the important geographical location. Wow. So எப்படி வந்து ocean, land, அப்புறம் வேரியஸ் இது இருக்கும் கல்ஃப் இதெல்லாம் பாத்தீங்கன்னா Key is an island, a low lying island. அதாவது கோரல் ரீஃப் மேல இருக்கிற ஒரு லோ லைங் ஐலாண்ட், அதை தான் வந்து கீஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஸோ இங்க வந்து இங்க நிறைய ஐலாண்ட்ஸ் இருக்கு. ஸோ ஒரு ஒரு ஐலாண்டுக்கு பேரும் அந்த பேரு வித் கீ அந்த மாதிரி தான் மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ நம்ம இப்போ சதர்ன் மோஸ்ட் டிப் ஆஃப் த ஐலாண்டுக்கு போய் அந்த கீ வெஸ்ட் அப்படிங்கிற அந்த பாயிண்ட்டை போய் நம்ம டச் பண்ணிட்டு வர போறோம். எப்படி இருந்துச்சு ரைடு? ஓ வாவ், சூப்பரா இருந்துச்சு. அந்த கடல் மேல போறது சூப்பர். ஃபர்ஸ்ட் டைம் கீ வெஸ்ட் ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. ஆக்சுவலா இப்போ நடுவுல ஒரு ஸ்டாப்பும் ஒரு பண்ணியிருக்கோம். இந்த பிரிட்ஜ்ல தாங்க வந்தோம். பாருங்க, இந்த பிரிட்ஜ் தான் வந்திருக்கோம். ஆக்சுவலா இதோட இன்னும் லென்த்தியான பிரிட்ஜஸ்லாம் இருக்கு. 7 மைல் பிரிட்ஜ் தான் இருக்கலே லென்த்தியஸ்ட் பிரிட்ஜ். அதுல நெக்ஸ்ட் நம்ம போவோம். பட் இங்க வந்து ரொம்ப அழகா இருக்கே இந்த ஸ்பாட் அப்படின்ட்டு சொல்லி தான் இறங்கி இருக்கோம். இந்த மாதிரி நிறைய ஸ்பாட் இருக்கு இங்க. சூப்பரா இருக்கு. பிரீஸியா செம்மையா இருக்கு, சூப்பர்வா இருக்கு. இன்னைக்கு வெதரும் ஃபேண்டாஸ்டிக். அந்த ப்ளூ வாட்டர்ஸ், அந்த பிரிட்ஜ் மேல ஆக்சுவலா எல்லாரும் சொன்னாங்க, ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க, ஏற்கனவே இங்க வந்தவங்கலாம் சொன்னாங்க இந்த டிரைவ் வந்து ரொம்ப சூப்பர்பான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்னு. பட் ஓகே அப்படின்ட்டு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லை. பட் அது மேலே டிரைவ் பண்ணும்போது உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்படியே கடல் மேலேயே வந்து அந்த பிரிட்ஜ், அதுவும் வந்து நமக்கு வியூ வந்து 2 சைடுமே ஃபுல்லாகவே வந்து ஓஷனா. நிஜமா ஏதோ அந்த ப்ளூ வாட்டர்ஸ் மேலே ஏதோ பறக்கிற மாதிரி இருந்துச்சு. ரோட்ல தான் போறோமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு. இந்த ஸ்மால் பிரிட்ஜ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபிஷிங் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அங்க பாரு ஃபிஷிங் பாரு, அங்க எத்தனை பேர் ஃபிஷிங் பண்றாங்க. இங்க பாரு, அது கிட்ட போலாம். இங்க போட்டுருக்காங்கப்பா, இங்க பாரு. ஓ, எங்க காமன் ஃபிஷஸ் காட் ஃப்ரம், எத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷஸ் இங்க இருக்குன்னு பாருங்களேன். வாவ் வாவ், நமக்கு தெரிஞ்ச ஃபிஷ் ஏதாவது இருக்கா பாரு. நமக்கு தான் பொம்பானோ ஷார்க் மால்டீவ்ஸ்ல அதுக்கு வந்து ஸ்விம் பண்ணிட்டு இருந்தான் ஷார்க்கோட. பட் இது நம்ம சாப்பிடுவோம் இல்லையா, ஹெச் மார்ட்ல கிடைக்குமே பொம்பானோ ஃபிஷ் இருக்கு. ஃப்ளாரிடா பொம்பானோ. வேற ஏதாவது இருக்கா நமக்கு தெரிஞ்ச? ஸ்னாப்பர் ஃபிஷ் இருக்கு. ஸ்னாப்பர், அப்புறம் கிங் மக்ரீல் பாரு. இங்கெல்லாம் பாத்தியா சாமன்லாம் இல்ல பாத்தியா? இங்க சாமனே காணோம். பட் அட்லாண்டிக் சாமன் இருக்கும்ல. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாம்ஃப்ரெட் மாதிரி இருக்கு. கரெக்ட், இந்த இது பாம்ஃப்ரெட் மாதிரி இருக்கு. இங்க ஃபிஷிங் பண்ணா ஆனா யாரும் ஃப்ரை பண்ணி சாப்பிடுற மாதிரி தெரியல. நம்ம ஒகேனக்கல் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஃப்ரை பண்ணி சாப்பிடுவாங்க. ஒகேனக்கலா இருந்தா எல்லாரும் இந்த 2 சைடும் கடை போட்டுருப்பாங்க. ஃபுல்லா வந்து ஃபிஷ் ஃப்ரை, ஃபிஷ் குழம்பு. வாவ், இங்க வந்து பாரு அத்விக் இங்க பாரு, ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு. ஓ மை காட், சூப்பர். பாரு எத்தனை பேர் பைக்கிங் போறாங்க. இன்னும் கொஞ்சம் நம்ம ரிலாக்ஸா வந்தோம்னா இந்த மாதிரிலாம் ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாம். பைக்கிங் இங்க நிறைய ரெண்டல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எடுத்துட்டு அது மாதிரி இந்த மாதிரி ஒரு காமான பிளேஸ்ல அப்படியே ஓட்டிட்டு போலாம். ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு. மால்டீவ்ஸ் போகும்போது பாத்தீங்கன்னா நிறைய இண்டிவிஜுவல் ஐலண்ட்ஸ் நிறைய இருக்கும். இதுவும் அதே மாதிரி தான் இருக்கு. பட் ஆனா ஈச் ஐலாண்ட் வந்து கனெக்டட் பை a bridge. ஆமா, நிறைய குட்டி குட்டி ஐலாண்ட்ஸ். ஸோ ஒன்னொன்னையும் வந்து அப்படியே ஹாப் பண்ணி போறது அந்த பிரிட்ஜஸ் தான். இது இப்ப நம்ம வந்தது வந்து நிறைய பிரிட்ஜ் வழியா கிராஸ் பண்ணி வந்தோம். பட் இது கொஞ்சம் லென்த்தியான பிரிட்ஜ், அதனால தான் இப்ப இறங்கி இருக்கோம். பட் இதை தாண்டி இன்னொன்னு வரும்னு தானே சொன்னீங்க, 7 மைல் பிரிட்ஜ். 7 மைல் பிரிட்ஜ் ஏதோ அதுதான் இருக்கலே ரொம்ப ஃபேமஸ். நெக்ஸ்ட் அது போலாம். அதுக்கு இங்க பாரு ஃபிஷிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபிஷ் ஸ்மெல் வருது. ஐ திங்க் இது போட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு இங்க பாரு, ஏதாவது பிடிச்சிருக்காங்களான்னு போய் பாப்போம். தூண்டல் மாதிரி போட்டுட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஃபிஷிங் ராட்ல.
எப்படி இருக்கு அத்விக், பிடிச்சிருக்கா? அங்க பாத்தி நடுவுல கோரல்ஸ்லாம் இருக்கு பாரு, அந்த ஒரு டார்க்கா இருக்குல்ல அந்த இடத்துல எல்லாம் வந்து கோரல்ஸ் இருக்கு. எப்படி இருக்கு டிரைவ்? வாவ், சூப்பர், ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு. சதர்ன் மோஸ்ட் பார்ட் ஆஃப் USA நோக்கி போயிட்டே இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். எத்தனையோ இடத்துல ஓட்டி இருக்கோம், பட் கடல் மேல இவ்வளவு லாங் பிரிட்ஜஸ்ல கண்டினியூஸா ஒரு ஐலாண்டா ஹாப் ஆகி போறது வந்து ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு. அது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்தனால ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. 7 மைல் பிரிட்ஜ் ஸ்டார்ட் ஆக போகுது. வாவ், எஸ், 7 மைல் பிரிட்ஜ். 55 மைல்ஸ் per hour ஸ்பீட் போட்டிருக்காங்க. ஸோ அடுத்த 7 மைல் வந்து தொடர்ந்து நம்ம கடல் மேல போயிட்டே இருக்க போறோம். எனக்கே ஒரு ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா தான் இருக்கு இங்க டிரைவ் பண்றது. ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு. கண்ணு கெட்டுற தூரம் இருக்கு, ஃபுல்லா கடல் தான்ப்பா ரெண்டு சைடும். ஆமா, சூப்பரா இருக்கு. அதுக்கு பாத்தியா சதர்ன் மோஸ்ட் பார்ட் ஆஃப் யூஎஸ்ஏக்கு இப்போ வந்து இறங்கியாச்சு. இப்போ இவங்க வந்து பார்க்கிங் டிக்கெட் தான் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த இடத்த பாருங்களேன், எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு அப்படின்ட்டு. செம்மையா இருக்கு இந்த இடம். அப்படியே இந்த லொக்கேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு படத்துல அந்த மூவிஸ்லாம் வர மாதிரி இருக்கு. இந்த ஊரே வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஆக்சுவலா அப்படி நடந்து போனோம்னா பீச் தான். ஐ திங்க் அந்த இடத்துல போனோம்னா எக்ஸாக்டா அந்த சதர்ன் மோஸ்ட் டிப் தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம உங்க டிக்கெட் எடுத்த வாட்டி நம்ம நடந்து போகலாம். இது ஒரு பயங்கரமான டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படிங்கறதுனால இங்கே பார்க்கிங் டிக்கெட் வயலேஷன்லாம் கூட நிறையா நடக்கும். ஸோ பேசிக்லி வந்து நம்ம கரெக்டாக நமக்கு எவ்வளோ நேரம் வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். லைக் 1 hour 2 hour அந்த மாதிரி. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி டிக்கெட் எடுத்து நம்ம காரோட டேஷ்போர்டில் வச்சுட்டாலே போதும். அங்க பாரு சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் அங்க போட்டிருக்காங்க. பட் இங்க சுத்தி இருக்கிறது ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் அண்ட் பார்ஸ் அந்த மாதிரி தான் வச்சிருக்காங்க இல்லையா? ஆமா, ரொம்ப லைவ்லியா இருக்கு அட்மாஸ்பியர். அப்படியே நல்லா சீ ஃபுட் ஸ்மெல் நல்லா அடிக்குது. ஆமா, சீ ஃபுட் ஸ்மெல். ஃபிஷஸ், லாப்ஸ்டர்ஸ் அண்ட் ப்ரான்ஸ் தான் இங்க ரொம்ப ஃபேமஸ். ஆமா, சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் வந்தாச்சு லொகேஷன். யா, நாம எப்படி கியூல நிக்கலாமா, அப்படியே தூரமா நின்னு எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். இங்க இருந்தே போட்டோ எடுத்துக்கலாம். இவ்வளவு தூரமா நம்ம இதுக்காக தான் வந்தோம். சதர்ன் மோஸ்ட் டிப் ஆஃப் யூஎஸ்ஏல தான் இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கோம். எக்ஸாக்டா சொல்லணும்னா இப்போ நம்ம இந்தியாவில வந்து கன்னியாகுமரி போனோம்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா, முக்கடல் கலக்குது அந்த இடம். இந்தியன் ஓஷன், அரபிக் சி அண்ட் இன்னொன்னு என்னப்பா, பே ஆஃப் பெங்கால், மூணுமே வந்து கலக்கிற இடம். ஸோ இந்த பாயிண்ட்ல வந்து எப்படின்னா கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ அண்ட் வந்து அட்லாண்டிக் ஓஷன் ரெண்டுமே வந்து மர்ஜ் ஆகிற பாயிண்ட்டும் இதுதான். ஸோ சதர்ன் மோஸ்ட் டிப் ஆஃப் யூஎஸ்ஏ ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு. இந்த டிப்பை வந்து இன்னைக்கு பார்த்தாச்சு. Your card? You know what that card's called? The some of those illegally parked cars. இந்த பாயிண்ட் பாக்குறதுக்கு ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க. ஆமா, பட் நாம வெயிட் பண்ணனும்னா ஆல்மோஸ்ட் 30 மினிட்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நடந்து போலாம்ல. டிப்ல வந்து நின்னாச்சு. ஆக்சுவலா இல்ல, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, இங்க இருந்தே எக்ஸாக்டா 90 மைல்ஸ் தூரத்துல கியூபாவே வந்துரும். அடுத்த கண்ட்ரி கியூபா, அதுக்கப்புறம் பஹாமாஸ், தென் வந்து
ஹவானா இந்த மாதிரி நிறைய அந்த குட்டி குட்டி தீவு மாதிரி இருக்கிற கண்ட்ரீஸ் எல்லாமே இங்க இருந்து ஜஸ்ட் ரொம்ப ரொம்ப பக்கம். லைக் வித்தின் 100 மைல்ஸ்குள்ளார தான் இந்த பாயிண்ட் ஆஃப் எக்ஸாக்டா இந்த லொகேஷன்ல இருந்து. என்னப்பா லைன்ல நிக்காம எடுத்துட்ட போல இருக்கு போட்டோ. ஆமா, அங்க லைன் பாருங்க, அங்க நின்னீங்கன்னா கண்டிப்பா 40 மினிட்ஸ் ஆகும், 30 மினிட்ஸ் ஷுவரா ஆகும். அவ்வளவு நமக்கு டைம் இல்ல, அடுத்து லஞ்ச் சாப்பிட போகணும். ஸோ வந்தாச்சு, பார்த்தாச்சு. இன்னொரு தடவை வேணா இந்த இடத்த வந்து இப்படியே தொட்டு பார்த்துக்கலாம். சதர்ன் மோஸ்ட் டிப் ஆஃப் USA. பியூட்டிஃபுல்லான கடல் பிளஸ் வந்து அந்த பிரிட்ஜஸ்லாம் கிராஸ் பண்ணி வந்தோம் இல்லையா, அந்த பாத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபென்டாஸ்டிக்ங்க. சீரியஸ்லி அந்த ப்ளூ வாட்டர்ஸ் எல்லாமே ஒரு சூப்பர்பா இருக்கு. ஒவ்வொரு பீச் டெஸ்டினேஷன் ஒரு மாதிரி, லைக் ஹவாய் வேற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், மால்தீவ்ஸ் போனோம் அது வந்து ஒரு வேற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இந்த கீ வெஸ்ட் வந்து இந்த சதர்ன் மோஸ்ட் டிப்புக்கு வந்து டிராவல் பண்ணும்போது அந்த மோர் இந்த ஸ்பாட்டோட ஆக்சுவலா இந்த இடத்துக்கு வர அந்த டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து இன்னும் நமக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கும். ஸோ நம்ம வந்த ட்ராவலில் நிறைய ஐலாண்ட் ஹாப் ஆகி வந்தோம் இல்லையா. ஸோ ஃபைனலாக இப்போ நம்ம இருக்கிற ஐலாண்ட் இந்த இடத்துக்கு பேர் தான் கீ வெஸ்ட். ஸோ இந்த கீ வெஸ்ட் ஐலாண்ட் எப்படி இருக்குன்னா அப்படியே ஒரு பயங்கரமாக ஏதோ சினிமாவில் பார்க்குற மாதிரி இருக்குங்க. ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. ப்ளஸ் வந்து உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்க்கு வந்து அத்தனை விஷயங்கள் போயிட்டுருக்கு. நிறைய வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் மக்கள் பண்ணிகிட்ருக்காங்க. ப்ளஸ் எக்கச்சக்கமான சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட்ஸ் தான். எங்கே நடந்து போனீங்கனாலும் உங்களுக்கு வாசனை வந்து பயங்கரமாக இருக்குது. எங்களுக்கே இப்போ நல்ல பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அவ்வளோ சூப்பர் அங்கங்க வாசனை வருது. இங்க கூட்டத்தை பாருங்க, ரெஸ்டாரண்ட்ல ஃபுல்லா கிரவுடு தான். டேபிள் கிடைக்கிறதே பெருசா தான் இருக்கு. ஸோ இங்க எப்படின்னா மெனுலாம் வந்து வெளியிலேயே ரோட்லயே வச்சிடுறாங்க. நம்ம படிச்சு பார்த்துட்டு நம்ம உள்ள போகணுமா வேணாமான்னு டிசைட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது இல்லைனாலும் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து ஊறுபட்டது இருக்கு. ரெஸ்டாரண்ட் எதுல சாப்பிட்றது அப்படிங்கறதா ஆக்சுவலா நமக்கு கன்ஃபியூஷனே. ஏதோ ஃபைனலா இப்போ நாங்கள் டிசைட் பண்ணி இந்த சாண்டீஸ் கஃபே அப்படிங்கிற இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தாச்சு. கூட்டம் நிறைய இருக்கனால ஃபுட் ஆர்டர் நான் பண்ணிக்கிறேன். ஸோ டேபிள் எங்கேயாவது போய் பிடிங்கன்னு சொல்லவும் ஆத்வி கரெக்டாக ஒரு டேபிள் நம்ம ஃபேமிலிக்காக பிடிச்சி ரெடியாக உட்காந்துட்டு இருக்கான். இந்த கீ வெஸ்ட் அப்படிங்கிற இந்த ஐலாண்டுக்கு வந்ததுலேருந்தே நிறைய நான் நோட்டீஸ் பண்ணது வந்து இந்த மாதிரி சேவல் வந்து நல்லா ஜாலியாக ஃப்ரீயாக அங்கங்கே வந்து ரோட்லேயே சுற்றிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம இருக்கிற ரெஸ்டாரண்ட்டில் கூட நம்ம டேபிள் கடியிலேயே வந்து போயிட்டுருக்கு. அதனால தான் ஆத்விக் வந்து செம்ம ஹாப்பியாக அதை பார்த்துட்ருக்கான். நம்ம ஆர்டர் பண்ண ஃபுட் வந்துருச்சுங்க. ஸோ ஃபுட் பார்க்கவே வந்து செம யம்மியாக இருக்குது. ரொம்ப டெம்டிங்காக இருக்குது. எப்படின்னா இவ்வளோ கூட்டத்தில் எப்படா ஃபுட் வரும்னு நினச்சேன். பட் ஆக்சுவலாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட குயிக்காகவே ரெடி ஆகிடுச்சு தான். ஃபர்ஸ்ட் இந்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா ஷ்ரிம்ப் டாக்கோஸ் தாங்க. எப்படின்னா வந்து ஒரு கார்ன் டாட்டியா, அதாவது ஒரு அந்த ரொட்டி மாதிரி இருக்குது இல்லையா. ஸோ அந்த சோள மாவில் செஞ்ச கார்ன் டாட்டியாக்குள்ளார ஃப்ரைட் ஷ்ரிம்ப்பு, அதுக்கப்புறம் அவகாடோஸ், கொஞ்சம் லெட்டஸ், அப்புறம் சீஸ் எல்லாமே ஃபில் பண்ணி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் சைட்லேயுமே வந்து ஸ்பைசி சாஸ் அண்ட் குவாக்கமோலே எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து நடுவில் போட்டு ஒரே கடியாக கடிச்சு சாப்பிட்டோன்னா செம்ம ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. உண்மையிலேயே வந்து நம்ம இந்தியன் ஃபுட் சாப்பிட்ற அளவுக்கு வந்து நமக்கு அந்த அளவுக்கு திருப்தியாக இருக்கும். இது வந்து ஒரு மெக்சிகன் குவிசின் தான். ஸோ பேசிக்லி எனக்கு ஆத்விக்லாம் இந்த ஷ்ரிம்ப் டாக்கோஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் பயங்கரமாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் இந்த ஐட்டம் வந்து கிரில்டு மாஹி டோஸ்டோன்ஸ் அப்படின்ட்டு. ஸோ அந்த டோஸ்டோன்ஸ் அப்படின்ற அந்த அடியில் கப்பு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது வேறு எதுவும் இல்லை, க்ரீன் பிளான்டெயின்ஸ் தான். ஸோ அதை வந்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணி கப்பு மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அதுக்குள்ளார அந்த மாஹி அப்படிங்கிற ஒரு வெரைட்டி ஆஃப் ஃப்ரைட் ஃபிஷ் வச்சு உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் பெப்பர்ஸ், அதுக்கப்புறம் அனியன்ஸ் அண்ட் சிலாண்ட்ரோ, சீஸ் எல்லாமே ஃபில் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த டிஷ் வந்து நான் இப்போ தாங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சாப்பிட்டு ட்ரை பண்ணி பார்க்குறேன். உண்மையிலேயே ரொம்ப சூப்பர்பாக இருக்குது.
அடுத்ததான் இந்த க்யூட்டாக ரெட்டான பால்ஸ் வந்து வேறு எதுவும் இல்லைங்க, வாட்டர்மெலன் தான். அவ்வளோ அழகாக வந்து கட் பண்ணியிருக்காங்க. மேலே கொஞ்சம் ஸ்பைசியான பவுடர்லாம் தூவி கொடுத்துருக்காங்க. செம்ம ரெஃப்ரெஷிங்காக இருக்குது இந்த வெயிலுக்கு சாப்பிட. சூப்பராக சாப்பிட்டுட்டு வெளியில் வந்தாச்சுங்க. ஸோ வெளியில் வந்து பார்த்தா என்ன சொல்கிறது, இந்த ஊரில் அப்படியே நடைப்பயணமாக எவ்வளோ தூரம் வேணாலும் நடக்கலாம் போல். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. எந்த பக்கம் திரும்பினீங்கனாலும் அவ்வளோ சீனிக்காக இருக்குது. Watch the clock ticking off the wall, but tonight I'm letting it go. Spend my coin for sure. I'm gonna be myself, or I could be someone else. No one's stopping me now. I'm gonna skip my breaks, I'm gonna make mistakes. I just wanna feel alive. இங்கே ஆக்சுவலாக நடந்து போனீங்கன்னா நிறைய ஷாப்பிங் பண்ணுறதுக்கான இடங்கள் கூட இருக்குது. பட் நமக்கு அவ்வளோ டைம் இல்லை. ஸோ பக்கத்துலேயே இருக்க ஒரு குட்டியான க்யூட்டான ஒரு கிஃப்ட் ஷாப்குள்ளார் தான் உள்ள என்ட்ரி கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தலை சுற்றிடும். அவ்வளோ ஹோம் டெக்கர் ஐட்டம்ஸ்லாம் ஃபென்டாஸ்டிக்காக வச்சுருக்காங்க. எல்லாத்துலேயுமே வந்து இந்த இடத்தோட பெருமையை வந்து சொல்கிற மாதிரி நிறைய ஸ்டப்ஸ் இருக்குது. My time now. I'm gonna be myself, or I could be someone else. No one's stopping me now. எல்லா ஐட்டத்தையும் பார்த்தா நமக்கு ஆசையாக தாங்க இருக்குது. பட் இத்தனையும் வாங்கிட்டு போனோம்னா நமக்கு இப்போ பொட்டியில் வைக்கவும் இடம் இல்லை, ப்ளஸ் வீட்லேயும் வந்து கச்சன்னு ஆயிரும். ஸோ அங்கங்கே வந்து லிமிட்டாக நமக்கு உண்மையிலேயே வீட்டுக்கு எது ரொம்ப தேவையோ அது பார்த்து வாங்கிட்டு இருக்கோம். ஸோ இவ்வளோ தூரம் கீ வெஸ்ட் வந்துட்டு கீ வெஸ்ட்க்கு வந்து ஞாபகார்த்தமாக ஒரு மெமரபிள் வாங்கலைன்னா எப்படி? ஸோ அதுக்கு தான் வந்து நானும் அதுக்கும் ஒரு சைடு வந்து ரொம்ப மும்மரமாக தேடிட்டு இருக்கோம். ஃபைனலாக நம்ம ஆத்விக் வந்து இத்தனை ஐட்டத்தை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகி லாஸ்ட்டாக ஒரு ஐட்டம் வந்து பார்த்து செலக்ட் பண்ணிட்டான். ஸோ அதுதான் இப்போ பில் போட்டுட்டு இப்போ வெளியில் வந்தாச்சு. Just enjoy the ride. I know man passing by, life is good, best I've ever felt. Get me up, somewhere new, somewhere I can find myself. கிஃப்ட் ஷாப்ல எல்லாம் வாங்கிட்டு இப்போ அடுத்ததான் வந்து எங்கே வந்திருக்கோம்னா சீ சைட் கேஃப் அண்ட் ஓஷன் பார் அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் தான் வந்திருக்கோம். ஸோ அந்த பேருக்கு தகுந்த மாதிரி இப்போ என் பின்னாடி பார்த்தீங்கன்னா கடல் பேக்ரவுண்ட் வந்து ஃபேண்டாஸ்டிக்காக தெரியுது. ஸோ இங்கே வந்திருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து நம்ம ஆல்ரெடி லஞ்ச்லாம் சாப்பிட்டுட்டோம். பட் இங்கே இந்த கீ வெஸ்ட்டுக்கு ஒரு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு டிசர்ட் இருக்கு. அதாவது கீ லைம் பை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து இன்னைக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு தான் வந்து இப்போ ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஆர்டர் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா பினா கொலாடா கீ லைம் பை, இதுதான் இந்த டிசர்ட் ஆர்டர் பண்ணிக்கோ. இது வந்து இங்க ரொம்ப ஆத்தென்டிக் அண்ட் ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு டிசர்ட். ரொம்ப ஃபேமஸ் கீ வெஸ்ட் அப்படின்னாலே இந்த கீ லைம் பை அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே, டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்தாச்சு. டேஸ்ட் பண்ணலாமா? ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கும். நிஜமா சூப்பரா இருக்கு. அந்த எப்படி லைம் டேஸ்ட் வருதா? எக்ஸாக்ட்லி. அந்த லெமன் எனக்கு யூசுவலா அந்த லைம் டேஸ்ட் பிடிக்காது கேக்ல இருந்தா. ஆக்சுவலா பிடிக்காதுல. இது டேஸ்ட் பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கு. அடியில வந்து டார்ட் தான், மேல வந்து உங்களுக்கு அந்த டேங்கியா வந்து ஒரு கிரீம் சீஸ் மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சில கொடுத்திருக்காங்க. பிளஸ் உங்களுக்கு விப் கிரீம் ஸ்ட்ராபெரிஸ்லாம் டாப்பிங் போட்டு கொடுத்திருக்காங்க. ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு. டேங்கியா இருக்குல்ல பிகாஸ் ஆஃப் லெமன். அதுக்கு உனக்கு லெமன் பிடிக்கும்ல, லைம் ஜூஸ். டூ குட். இந்த பீனா கொலாடா டேஸ்ட் வருதா? எஸ், அந்த பீனா கொலாடா ஐ திங்க் சம் கண்டென்ஸ்ட் மில்க் எல்லாம் போட்டு பண்ணிருக்காங்க. கைண்ட் ஆஃப் ஒரு சீஸ் கேக் மாதிரி மேல இருக்கு, அடியில வந்து டார்ட் மாதிரி இருக்கு. ஓவராலா ஒரு மில்க், ஒரு பைனாப்பிள் ஃப்ளேவர் வித் சம் லைம், அந்த டேங்கினஸ் எல்லாமே இருக்கு. செம்ம ரெஃப்ரெஷிங்கா இருக்கு. சோ creamy also. ஆமாடா, நல்ல creamy-ஆ இருக்கு. Too good.
வந்ததுக்கு கீ வெஸ்ட் ஐலாண்டை செம்மையாக சுற்றி பார்த்தாச்சு. முக்கியமாக எல்லா விதமான ஃபுட்டும் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். இப்போ அடுத்ததாக கிளம்பி இங்கே இருக்க ஒரு குட்டி ஏர்போர்ட் தான், அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக ஒரு குட்டி ஏர்போர்ட்டாக இருந்தாலும் இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இங்கே இருக்கிறது. ஸோ இங்கேருந்து நெக்ஸ்ட் வந்து நம்மளோட பிளான் என்ன அப்படின்னா, ஆர்லாண்டோ அப்படிங்கிற சிட்டிக்கு வந்து ஃப்ளை பண்ணி போகிறது தான் பிளானு. அந்த சிட்டியுமே வந்து ஃப்ளாரிடா ஸ்டேட்லேயே தாங்க இருக்குது, பட் அது வந்து சென்ட்ரல் ஃப்ளாரிடாவில் இருக்குது. இந்த கீ வெஸ்ட்டில் இருக்க ஏர்போர்ட்டுக்கு தாங்க இப்போ போயிட்டே இருக்கோம். இதுவுமே வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் தான். ஸோ எப்படின்னா போகிற வழி எல்லாமே பார்த்தீங்கன்னா சைடில் ஃபுல்லாக பீச்சஸ் தான். ஏன்னா இது ஒரு தீவு அப்படிங்கிறனால சைடில் அவ்வளோ பார்க்கறதுக்கு சீனிக்காக இருக்குது. இங்கே மக்கள் நிறைய பேர் வந்து பைக்கிங், சைக்கிளிங் இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதுவும் இந்த ரோடு பாருங்களேன், சைடில் அப்படியே கடலும் நம்மளோட சேர்ந்து வந்துட்டுருக்கு. இங்கே ட்ரைவ் பண்ணி போகிறதே ஒரு செம்மையாக இருக்குன்னு தான் சொல்லுவேன். பேசிக்லி இது ஒரு ஐலாண்ட் அப்படிங்கிறனால எனக்கு தெரிஞ்ச அந்த ஐலாண்டோட அவுட்டர் ரிங் சர்க்கிளில் தான் இப்போ இந்த ரோடு இருக்குது. ஸோ அதில் தான் ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்கோம். அதுவும் இங்கே கீ வெஸ்ட்லேருந்து ஆர்லாண்டோ வந்து நம்ம ரோடு வழியாக வந்து ட்ரைவ் பண்ணி போகணுன்னா அது ரொம்ப தூரம், கண்டிப்பாக 13 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகும். ஸோ அதை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணணுன்ட்டு தான் இங்கேருந்து ஒரு குட்டி ஃப்ளைட் வந்து எடுத்து போகலாம் அப்படின்ட்டு தான் இப்போ ஏர்போர்ட்டுக்கு போயிட்டே இருக்கோம். ஏன்னா இங்கே கீ வெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக க்யூட்டாக ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது. ஸோ அதை வந்து யூஸ் பண்ணி நம்ம போயிட்டோன்னா நமக்கு நிறைய டைம் சேவிங் ஆகும். எல்லா ஏர்போர்ட்லேயுமே வந்து நம்ம ரெண்டல் கார் ட்ராப் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கீ வெஸ்ட்டில் இருக்க இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேயே நம்ம எடுத்துகிட்டு வந்த காரை இங்கேயே வந்து ட்ராப் பண்ணிட்டோம். ஸோ அவங்க எல்லாமே வந்து மைல்ஸ் எல்லாமே செக் பண்ணிவிட்டு எதுவும் வந்து நமக்கு பாக்கி இருந்துச்சுனாலும் நம்மளோட கார்ட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட் வந்து போய்க்கும். பேசிக்லி நமக்கு எதுவும் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வராது, ஏன்னா எல்லாமே ஆல்ரெடி பே பண்ணி முடிச்சிட்டோம். இது ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன ஏர்போர்ட் அப்படிங்கிறனால நமக்கு செக்யூரிட்டி செக் எல்லாமே வந்து ரொம்ப 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்க்குள்ளாரையே முடிஞ்சிருச்சு. ஸோ ஒரு 30 மினிட்ஸ் வெளியில் வெயிட் டைம் இருந்தது. இப்போ வந்து நம்ம ஃப்ளைட்டை போர்டிங் டைமுக்கு தான் ஃப்ளைட்டை நோக்கி போயிட்டே இருக்கோம். அதே மாதிரி இது ஒரு சின்ன ஏர்போர்ட் அப்படிங்கிறனால நீங்களே நடந்து போய் டைரெக்டாக ஃப்ளைட்டை எதுன்னு பார்த்து ஏறிக்கோ அப்படின்ட்டாங்க. ஏதோ டவுன் பஸ் ஏறுற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ ஃபைனலாக நம்ம ஃப்ளைட் நம்பரை பார்த்து இதுதான் நம்ம ட்ராவல் பண்ணுற ஃப்ளைட்டுன்னு கண்டுபிடிச்சி இங்கே இருக்க அந்த ரேம்ப் வாக்கில் ஏறி தான் இப்போ உள்ள போர்டிங் நடந்துகிட்டே இருக்குது. எப்படி சொல்கிறதுனா ஏர்போர்ட் மட்டும் சின்னது இல்லைங்க, ஃப்ளைட்டுமே ரொம்ப ரொம்ப சின்ன ஃப்ளைட்டு தான். பிகாஸ் ட்ராவல் டைம் வந்து ரொம்ப கம்மி. நமக்கு வந்து எக்ஸாக்டாக 15 மினிட்ஸ், அதாவது 1 ஹவர்க்குள்ளார தான் ஃப்ளைட் டைமே. அவ்வளோதான், கரெக்டாக ஏறினதும் தெரியல வந்து இறக்கி விட்டாங்க. இப்போ நம்ம ஆர்லாண்டோ சிட்டியில் வந்து இறங்கிட்டோம். எக்ஸாக்டாக 50 மினிட்ஸ் தாங்க நமக்கு ஃப்ளைட் டைமு. சொன்ன டயத்துக்கே கரெக்டாக வந்து இறங்கி லேண்ட் ஆயாச்சு. நம்ம வெக்கேஷன் இதோட முடிய போகிறது இல்லைங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் மெயினான வெக்கேஷனே ஆரம்பிக்குது அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். ஸோ ஆர்லாண்டோவில் தான் நமக்கு நிறைய முக்கியமான விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்ணிட்டோன்னா, நாங்கள் ரூமுக்கு போய் செக்இன் பண்ணிவிட்டு லக்கேஜ் எல்லாமே வச்சு ரெஃப்ரெஷும் ஆகிட்டு இப்போ நம்ம டின்னர் சாப்பிட்றதுக்கு பஹாமா ப்ரீஸ் அப்படிங்கிற இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த ரெஸ்டாரண்ட் உள்ள ஆம்பியன்ஸே வந்து செம்மையாக ஒரு மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. எப்படின்னா வந்து இந்த என்ன குவிசின்னா கெரிபியன் ஃபுடோட இன்ஸ்பிரேஷன்னு க்ரியேட் ஆன ரெஸ்டாரண்ட் தான் இது. ஸோ பேசிக்லி நிறைய கெரிபியன் ஐட்டம்ஸ் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டில் நமக்கு கிடைக்கும். நம்ம ஆர்டர் பண்ண ஃபுட் எல்லாமே வந்துருச்சுங்க. ஜமைக்கன் ஜர்க் சிக்கன், அதுக்கப்புறம் பாஸ்தா, ஃபயர் கிராக்கர் ஷ்ரிம்ப், அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ மிகப்பெரிய ஒரு ஹாப்பியான விஷயம் என்ன அப்படின்னா, கோயிங் ஃபார்வர்ட் நம்மளோட ட்ரிப்பில் நம்ம மட்டும் இருக்க போகிறது இல்லைங்க, என்னோட தம்பியும் வந்து ஜாயின் பண்ணியிருக்கான். நியூயார்க்லேருந்து இங்கே ஆர்லாண்டோ டைரெக்டாக ஃப்ளை பண்ணி வந்து ரீச் ஆகிட்டான்.
இது வந்து ஃபிஷ் டாக்கோஸ் தாங்க. ஸோ கிறிஸ்பியான போன்லெஸ் ஃபிஷ் ஃபில்லே தான் வந்து உள்ளே வந்து ஸ்டஃபிங்காக வச்சு கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்குது பார்க்கவே. ப்ளஸ் இந்த ஜமைக்கன் சிக்கனும் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஆர்டர் பண்ணியிருக்கோம். பட் வந்து டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. அவ்வளோதாங்க, இன்னைக்கு மார்னிங்லேருந்து டே நமக்கு டைட் ஸ்கெடியூலாக இருந்தாலும் எல்லாமே ப்ராப்பராக செம்மையாக போச்சுன்னு தான் சொல்லுவேன். ஸோ இனிமேல் ரூமுக்கு போய் நாங்கள் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான். நாளையிலேருந்து இன்னும் நிறைய இம்பார்ட்டண்ட்டான திங்ஸ்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதெல்லாம் டெஃபினட்டாக அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். Until then, bye.